மக்களே, வெல்கம் பேக் டு வைப் வித் ஹெச்எஸ். நாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு இருக்கோங்க? ஊட்டிக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாம் டீ குடிக்க போவாங்க. ஒரு சேஞ்சுக்கு நாங்க லஞ்ச் சாப்பிட ஊட்டிக்கு போல கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கோம். நீலகிரியில போய் நாங்க லஞ்ச் சாப்பிட போறோம். பாருங்க, இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் இந்த ரோடு ஏர்பின் பெண்ட். நம்ம கோத்தகிரிக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, எல்லாரும் வீக்கெண்ட்ஸ்ல இறங்கிடுவாங்க. நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் ஏறுறோம் மேலேயே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு சாப்பிட்டு வந்துருவோம். ஆமா ஆமா, உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். வீடு எடுங்க, ஒரு பஸ் அவன் டேர்னிங்ல வந்தான். இப்படி நாங்க நின்னுட்டோம். ஆனா அந்த எட்ஜ் அப்படி வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான். ஓட்டுறதெல்லாம் ஈஸிங்க. நீங்க அழுத்துனா கார் ஏறும். அது காரை பொறுத்து. அந்த ஒரு நிமிஷத்துல அந்த கண்டக்டர் வந்து எங்களுக்கு உயிர் பயத்தை காமிச்சிட்டாரு. இட்ஸ் ஓகே. எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துட்டு வரீங்க? ஊட்டில தான் எலக்ட்ரிக் சார்ஜர் இருக்கா? சரி, மேபி ஹில்ஸ் கீழே இறங்கிட்டு போட்டுப்பாங்க போல, அப்புறம் மேல போய் திரும்பி சார்ஜ் பண்ணிப்பாங்க போல. ஆனா ரிஸ்க் தாங்க ஹில்ஸ்ல எல்லாம். ஒரு வீடியோ பார்த்தேன், ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. மைலேஜ் ஏற மாட்டேங்குது ஒண்ணு. ஹில்ஸ்ல உங்களுக்கு மைலேஜ் நல்லா இறங்கும், ஏன்னா ஸ்லோப்ல ஏறனால. நீங்க ஒரு ரூட் போவீங்க, சப்போஸ் அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ரீரூட் பண்ணி விட்டாங்க அப்படினா, மலையில எல்லாம் பள்ளமா, ஐ மீன் லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வந்துச்சுனா, லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏதாவது ஒன்னு நடந்து உங்களுக்கு ரீரூட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு, இல்ல நீங்க மிஸ் பண்ணி போயிட்டீங்க நீங்களே பை செல்ஃப் அப்படினா கூட நீங்க திரும்பி போயிட்டு சுத்தணும். இங்க நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும் இந்த ரோட்ல தான். இந்த ஏர்பின் பெண்ட் தான் ஆக்சிடென்ட் நிறைய நடந்துச்சு. நம்ம லாஸ்ட் டைம் ஊட்டி போயிட்டு வந்தோம்ல. ஆமா, இங்க தான் அந்த கார், ஆமா, அந்த வேன் ஏதோ விழுந்துச்சு. கரி ஏர்பின் பெண்ட். கரி ஏர்பின் பெண்ட்னா என்ன எனக்கு புரியல. அது தெரியல. லாஸ்ட் டைம் நம்ம வந்தப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த வீடியோவும் எங்க யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு வேன் விழுந்துச்சு, நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சு. ஏதோ டீச்சர்ஸ் வந்து டூர் வந்தாங்க. டூர் வந்தது வண்டி தான். இந்த ரோடு கொஞ்சம் ஷார்ட் ரோடுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு கண்ட்ரோல்டா ஓட்டுவீங்க அப்படின்னா வாங்க. இந்த எல்போர்டு போட்டுக்கிட்டு எல்லாம் வராதீங்க. நானும் ஓட்டுவேன், நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனே குரங்கு வர போகுதுடி. இல்ல, அவன் பேரை கண்டு அவனுக்கே வண்டி விட்ட, நம்மளே போயிருக்கலாமே. அவன் வந்துட்டு நான் ஃப்ரீயா ஓட்ட மாட்டேன். ஹில்ஸ்ல எல்லாம் ஃப்ரீயா ஓட்டணுங்க. பின்னாடி வர 9 ஹார்ன் அடிச்சா விட்டுருங்க. உங்களுக்கும் மென்டல் பீஸா, அவனும் போயிருவான் எங்கேயாவது. ஹில்ஸ்லாம் ஏறி இறங்குறதுலாம் அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. அதுவும் அந்த மேனுவல் கியர்ல கால் மாத்தி அந்த கிளட்ச கால் அப்படி புடிச்சு ஓட்டுறது இருக்கு. அப்புறம் காரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம போய் ரெஸ்டாரண்ட் போயிட்டு, அது கிளைமேட்டே மாறிடுச்சுங்க. நம்ம கீழ இருக்கும்போது இது வந்து மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட்னு கோத்தகிரியில இருக்கு. என்ன ரெஸ்டாரண்ட், என்னென்ன குசைன் இருக்கு, என்ன ஆம்பியன்ஸ் இருக்குன்றத போயிட்டு சொல்றோம். ஆனா நாங்க இப்ப வந்து ஹில்ஸோட கிளைமேட் வெதரை வந்து நாங்க என்ஜாய் பண்ண போறோம். வேணா நீங்க அப்படிங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. கிளைமேட் கோயம்புத்தூரோட காட்டுறேன். கிளைமேட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். பைக் பார்க்கிங்கும் இருக்கு, கார் பார்க்கிங்கும் இருக்கு. ஆனா நீங்க பார்க் பண்ணியாச்சு. இதுதான் ரெஸ்டாரண்ட். ஸோ அந்த சைடு லேக் இருக்கு, அந்த சைடு போயிட்டு வியூ காட்டுறோம். போய் நம்மளுக்கு பசிக்குது. செம்ம வியூங்க. இந்த மாதிரி வியூவில் வந்து சாப்பிட்றதுக்கு வர்த்தா. நேற்று போய் சாப்பிட்டீங்களா ஓவர் ஹைப் மாதிரி? அது மாதிரி இருக்கா? இல்லாமல் இருந்தால் சரி. வியூ நல்லா இருக்கு. வியூக்காக வந்தேன். கிளைமேட்டு அதை விட சூப்பராக இருக்கு, அதுக்காக வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே. சரிங்க, நம்ம ஆர்டர் பண்ண என்ன ஃப்ரைட் ரைஸ்? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப சூடாக இருக்கு. ஓகே, இப்போ லெமன் அப்படி சைடில் வச்ச மாதிரிலாம் இருக்காது. லெமனோட ஃப்ளேவர் எசன்ஸ் நிறையா இருக்கும். எப்படி இருக்கு? லெமனை நல்லா புளிஞ்சு விட்டு ஏதோ ஒரு கிரேவி பண்ண மாதிரி. இது என்ன கிரேவிங்க? சிக்கன் கிரேவி. நார்மல் சிக்கன் கிரேவி.
மனமா இருக்கு லஞ்ச். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றோம். வாங்க சாப்பிடலாம். என்னது இது? சரி. ப்ளைன் பட்டர். ஓகேவா? மேலே அதே செட்டப் இருக்கு, டைனிங் இருக்கு, இந்த வியூவும் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து மேன் பவர் இல்லாததுனால அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு வீடு கட்டிடலாமா நம்ம இந்த எஸ்டேட்டோடு சேர்த்து? ஹலோ மக்களே, நம்ம இப்போ ஓடியே ரெஸ்டாரண்ட்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். நல்ல சாப்பாடு. அது பேர் என்ன? ஓடியே. இதுக்கு மீனிங் எதுவும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. படகா கம்யூனிட்டியில ஏதோ ஒரு தொன்னான்னு நினைக்கிறேன். அவங்க படகா தான் பேசினாங்க. ஃபுட் எப்படி இருந்துச்சு? அது சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு 5 to 10 minutes தான் வெயிட்டிங். ஏன்னா மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கறதுனால இங்கே கீழே வந்து க்ரௌட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ஃபுட்டு செம்மையாக இருந்தது, தரமாக இருந்தது. ஆமாம், லிமிட்டட் தான். நார்மல் ஹில் ஸ்டேஷனில் கிடைக்கிற அதே ஃபுட்டு தானே. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, நானு, சிக்கன் கறி, மட்டன் கறி எல்லாம் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல மாரி பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி இருக்கு. இது ஆர்டிஃபிஷியல்லாம் இல்லை. கீழே பாரு தண்ணியே க்ளோஷர் இருக்கு. எங்க இது வருது? இந்த ஹில்ஸ்ல இருந்து வர தண்ணி இங்க தான் வந்து சேரும் போல. ஐயா அங்க பாரு, மீன் மீன் மீன். சோறுலாம் போடக்கூடாது, எறும்பு போல. நம்ம எங்கேயோ பாலி போனப்போ பார்த்துருக்கோம் அது மாதிரி. பொரிய போட்டானுங்க, அப்புறம் கையில இருந்து அவனுங்க சாப்பாடே போட. இதான் என்ட்ரன்ஸ். இதுதான் ஆம்பியன்ஸ். இதுதான் இருக்கும் என்ட்ரன்ஸ். உள்ள இன்சைடு இது, அவுட் சைடுனா அவுட் சைடு உங்களுக்கு அந்த லேக் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா மேலே அந்த இது இருக்குது. அந்த சைட்லேயும் உங்களுக்கு டேபிள்ஸ் இருக்குது. நம்ம சாப்பிட்ற சோறு தான், அதுவும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்கான் பாருங்க. நல்லாதான், நல்லா கொளுத்துட்டு போய். இங்க பாரு எவ்வளோ பெருசு வெடிச்சிரும். கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். தாய்லாண்டில் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு பாலி பாலி கன்ஃபார்ம்.